அப்போ ஒருவன் செய்த இந்த மீறுதலுடைய பலன், அதன் விளைவாக இந்த பூமி சபிக்கப்பட்டது. இந்த பூமியிலே வியாதி வந்தது, தீமை வந்தது, இவைகள் நம்மை ஆண்டு கொண்டது. ஆனால் கிருபையின் பலன் என்ன? சற்றும் கூட தகுதி இல்லாத எனக்காக சகலவற்றையும் சிருஷ்டித்த தேவன், அழகில் பூரணர், கோடான கோடி தூதர்கள் மத்தியிலே போற்றத்தக்கவராய் உயர்ந்த மகிமையான சிங்காசனத்திலே வீற்றிருந்த பரிசுத்த தெய்வம் உங்களைப் போல என்னை போல பாவ மனுஷ சாயலாய் இந்த பூமியிலே வந்தார். நாம் பிறக்கும் போதே பாவம் உள்ளவர்களாய் பிறக்கிறோம். நாம் பாவம் ஏன் செய்யறோம்னா, பாவம் உள்ள இருக்கிறதால நம்ம பாவம் செய்யறோம். ஒருவேளை நீங்க சொல்ல பாவமே செய்ததில்லை இல்லைங்க, 613 கட்டளை இருக்குங்க, அதுல ஏதாவது ஒண்ணு தவறுனா கூட நீ குற்றவாளின்றார். அப்போ நீங்க படிச்சீங்கன்னா அங்க வேதம் சொல்லுகிறது, நீயாகவே நீதியை சம்பாதிச்சு எனக்கு முன்னாடி வந்து நிக்கணும், எந்த குற்றமும் இல்லை, நான் இந்த ஆசீர்வாதத்தை பிறகு எனக்கு தகுதி இருக்கு, நீ இறங்கினா நீ சாபத்துல போயிடுவ. அதனாலதான் படைச்ச தெய்வம், பரிபூர்ணமான பரிசுத்தமான தெய்வம், ஒரு மிருக அவதாரம் எடுக்கல. பிரியமான காது கொடுத்து கேளுங்க, பாவ மனுஷ சாயலா அல்லது மனுஷ அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார். உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்படுது, இப்ப நீங்க கேக்குறீங்க. அன்னைக்கு ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது, கேட்ட பிறகு விசுவாசிச்சான். இன்னைக்கு நீங்க கேக்குறீங்க, கேட்டு விசுவாசிச்சா என்ன நடக்கும்? வேதம் சொல்லு, கேட்டு விசுவாசித்தால் ஆசீர்வாதத்தை பெறறதுக்கு உனக்கு தகுதி வரும்.